ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். நல்ல நிலங்கள் வாங்க, உங்கள் நிலத்தை சிறந்த முறையில் விற்க தொடர்பு கொள்ளவும். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல லேண்டுங்க. கண்டிப்பாக ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபென்சிங் போட்ட மாதிரி ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கள். மண் நல்லா ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும், ஃபென்சிங் போட்ட மாதிரி வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்க மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனராக, கிணறு இருக்கா, போர் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் ஃபென்சிங்கோடு பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்டு ஒரு பெஸ்ட் நல்ல சூட்டபுளான லேண்டுங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கர் இருக்குங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 1.5 ஏக்கருக்கு மொத்தமாக ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் தாங்க, புஞ்ச லேண்டு, நல்லா ரெட் சாயிலான மண்ணுங்க. மேபி உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் மண் ரெட் சாயில் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மண் நல்லா சூப்பரான மண்ணுங்க, ரெட் சாயிலான மண். அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரண்டேஜ் தான். டோட்டல் எக்ஸ்டென்ஷன் 1 ஏக்கர் 52 சென்ட் இருக்குங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான். கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டாக்குமெண்ட்டு. உழவு ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா மண் நிறைய வச்சுருக்காங்க டிராக்டர் வச்சு. இப்போ வேர்க்கல்ல போடுறதா சொல்லியிருக்காங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தான் இருக்கும். எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 102 கிலோமீட்டர் தாங்க வரும். தாம்பரத்துலேருந்து 68 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க வரும். 12-13 கிலோமீட்டர்லேயே நேஷ்னல் பைபாஸ், NH GST பைபாஸ் இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜ் ரோட்டில் இருந்து தார் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, வில்லேஜ் ரோடு, அதிலேருந்து ஜஸ்ட் ஒரு 200 அடியிலே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 150-200 அடி பார்த்தீங்கன்னா மண் ரோடு வரும். அந்த மண் ரோடும் பார்த்தீங்கன்னா காமன் ரோடு தாங்க, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாத ரோடு தான் உங்களுக்கு, காமன் ரோடு. ஃபுல்லாக ஃபென்சிங் மட்டும் போட்டது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்னதாக கேட் மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ கல் நல்லா சூப்பரான கல் வச்சு தான் உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு நல்ல சூட்டபுளான லேண்டுங்க. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸாக, ஃபார்ம் லேண்டாகவும் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன், நான் கரும்பு, நெல், வேர்க்கடலை, சவுக்கு, தேக்கு அது மாதிரி பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு நல்ல லேண்டுங்க. நீங்கள் ஒரு போர் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும். சின்னதாக ஒரு போர் மட்டும் போட்டுட்டிங்கன்னா நம்ம லேண்டு போரு, கிணறு எதுவும் இல்லைங்க. நம்ம தான் போர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போர் போட்டிங்கன்னா லேண்டு நல்லா சூப்பராக ஆகிடும். தண்ணியும் உங்களுக்கு நல்லா பாயுங்க. நல்லா நீர்வளமான லேண்டு தான். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குங்க. நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வில்லேஜுக்கு பக்கத்துலேயே ஒரு 1.5 ஏக்கர் ஃபென்சிங் போட்ட மாதிரி 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். கண்டிப்பாக அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபென்சிங் போட்ட மாதிரி நல்லா ரெட் சாயில் மண், வில்லேஜ் பக்கத்துலேயே, அதுவும் பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஒரு 250-300 மீட்டர்லேயே பஸ் போர் ரூட்டுங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது. அதுவும் சென்னை பஸ் போர் ரூட்டு உங்களுக்கு. நம்ம லோக்கல் பஸ் இல்லைங்க, சென்னை பஸ் போர் ரூட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 மீட்டர்லேயே சென்னை பஸ் போர் ரூட்டே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இந்த லேண்டு கிடைக்கணுன்றது ரொம்ப ரேரு தான். அதனால் கண்டிப்பாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். அப்படி நான் கால் பிக் பண்ணல, எடுக்கலைன்னா ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருந்தீங்களே, இந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு இது மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க, நம்ம பார்க்கலாம். சிங்கிள் ஓனர் தாங்க, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மருவத்தூர் நியர்பைலே இருக்குங்க. மருவத்தூருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மருவத்தூர்லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம்.
லேண்டு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. வழியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு காமன் வழி தான். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டில் வந்து நீங்கள் வேர்க்கல்லாம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க. வேர்க்கல்ல எல்லாமே பண்ணலாம் இந்த லேண்டில். ஏன்னா செங்கோட்டு மண்ணாக இருக்கிறதுனால, நல்லா ரிச் சாயில் மண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லா பயிரும் பண்ணலாங்க. நல்லா தேக்கு மரமும் நடலாம், மாமரம், தோப்பு மாதிரி நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சின்ன வீடு கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 33 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே சிட்டிங் உட்காந்து நம்ம பேசுகிறப்ப லேண்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா, உட்காந்து பேசுகிறப்ப ஓனர்கிட்ட ஒரு 32 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அக்ரிமெண்ட்லாம் எதுவும் இல்லை, டாக்குமெண்ட் செக் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 10 நாளில் 2 வாரில் ரீஸ்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 31 இல்லை 30 லட்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து ஆவரேஜாக 20 ரூபா சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து 30 லட்சம் ஃபைனல் ரேட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இதுக்கு கீழேயும் கம்மி பண்ண முடியுமா, ரேட்டில் இருந்து கம்மி பண்ண முடியுமா, நெகோஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓனர்கிட்ட தாங்க நம்ம வந்து எல்லா இதுவும் இருக்குது. ஏன்னா நம்ம லேண்ட் ஓனர் இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம இன்டர்மீடியேட்டு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டேரெக்ட் பார்ட்டியே நான் காமிச்சிடுறேங்க. டேரெக்ட் ஓனர்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம். அதிலேருந்து கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிவிட்டு பையர் நீங்களும் செல்லர் அவரும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பைபாஸுக்கெலாம் பக்கத்துலேயே இருக்குது, நேஷ்னல் பைபாஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஸ்டேட் பைபாஸும் பக்கத்தில் இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டு, வீட்டு மேனை, வீடு, அப்பார்ட்மெண்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும், இல்லை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும், விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நான் பார்த்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. அதேமாதிரி இந்த சேனல் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ரியல் எஸ்டேட்காக வந்து நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. உங்களோட லேண்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், என்னோடய சைட்டு வந்து ரொம்ப நாளாக வந்து சேல்ஸ் ஆகாமே இருக்குது, வீட்டு மனை, அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டை வந்து ரொம்ப நாளாக வந்து விற்காமே இருக்குது ப்ரோ, ஸோ கொஞ்சம் சேல்ஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ப்ரொமோஷன் பண்ணித்தரேன், சேல்ஸும் பண்ணித்தரேங்க. அதேபடி கிணறு எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிணறு வேலையும் பார்த்துறோங்க. ரொம்ப கிணறு வந்து மண் சரிஞ்சிருச்சு, இல்லை புது கிணறு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான கம்மியான ப்ரைஸில் வந்து நம்ம கிணறு எடுத்து தரோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கேபிஆர் ரியல் எஸ்டேட் மிஸ்டர் பரத் விலாக் சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.